அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷெட் வீடியோவில் டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் போடுறதுக்காக மேஜிக் ரிங், செயின் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட், இன்க்ரீஸ் ஸ்டிச் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் போடவே முடியும். மேஜிக் ரிங், செயின் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட், இன்க்ரீஸ் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ், வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் இந்த பிக்சர் பார்த்து தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த பிக்சர் பார்த்து ஈஸியாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் போடும்பொழுது இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பேட்டர்ன் போடும்பொழுது ஈஸியாகவே இருக்கும். நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது புரியலைனாலும் பேட்டர்ன் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் கரெக்டாக வரும். சர்க்கிள் போடுறதுக்காக முதல்ல மேஜிக் ரிங்கில் போடணும். மேஜிக் ரிங் போட்டு முடித்த பிறகு இது போல் ஒரு லாக் போல் இருக்கும். அப்போ இது விரல்லேருந்து எடுக்கிறது தான் மேஜிக் ரிங். இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் இருந்து 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச்சும் போடலாம், 2 செயின் ஸ்டிச்சும் போடலாம். நான் 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதன் பிறகு இந்த 3 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணாமல் 12 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு போடுறது இந்த 3 செயின் ஸ்டிச்சை இதை கவுண்ட் பண்ணாமல் அடுத்தது 4 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு இங்கே 5 டபுள் க்ரோஷெட் இருக்கிறது போல் இருக்குது. 12 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். கரெக்டாக 12 டபுள் க்ரோஷெட் வந்த பிறகு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது. முதல் டபுள் க்ரோஷெட்டில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்காக ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஸ்டார்டிங் நூலை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்த பிறகு இந்த ரவுண்டு ரொம்ப சின்னதாக ஆகிடும். இப்போது முதல்ல போட்டிருக்கிற இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இப்போ செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். முதல் ரவுண்டில் 12 டபுள் க்ரோஷெட் போட்டோம். இப்போ அடுத்த செகண்ட் ரவுண்டில் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். முதல்ல மட்டும் 3 டபுள் க்ரோஷெட் இருக்கிறது போல் இருக்கும். 3 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. மொத்தம் செகண்ட் ரவுண்டில் 24
டபுள் க்ரோச்சேட் வர்றது போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 2 டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு வரணும். 2 டபுள் க்ரோச்சேட் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போட்டுட்டு வரும்பொழுது இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு இந்த 3 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ செகண்ட் ரவுண்டும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 3 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடுறோம். 3 செயின் ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் ரவுண்டில் 2 ஸ்டிச்சு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் போட்டோம். ஆனால் இப்போ இந்த லைனில் இப்போ செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற இதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சேட் போடணும். இப்போ முதல் டபுள் க்ரோச்சேட் போடுறேன். இப்போ டபுள் க்ரோச்சேட் எப்படி போடுறோமோ அதே போல் தான் இப்போ அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் ஒரே ஸ்டிச்சில் போடணும். அதாவது இந்த ரவுண்டில் ஃபுல்லாகவே எப்படி போடணுன்னா ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சேட், அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட், அதாவது 1 2 1 2 1 2 இதே தான். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அதை கவுண்ட் பண்ணால் ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் இருக்கிறது போல் இருக்கும். இப்போ நான் 2 டபுள் க்ரோச்சேட் ஒரே ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது மறுபடியும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சில் போட்டேன். இப்போ மறுபடியும் 1 போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும்ன்ட்டு நினைக்கிறேன். இப்போது ஒரு ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் போடணும். இப்போ முதல் டபுள் க்ரோச்சேட் போட்டிருக்கேன். அதே ஸ்டிச்சில் மறுபடியும் 2வது டபுள் க்ரோச்சேட் அதே ஸ்டிச்சில் போடணும். கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா எந்த தப்பும் இல்லாமல் வரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ முதல் போட்ட செயின் ஸ்டிச் இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அதே ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். பக்கத்து ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் ஒரே ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். அதே போல் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 1 2 1 2ன்னு டபுள் க்ரோச்சேட் இந்த ரவுண்டில் போட்டு முடிக்கும் பொழுது மொத்தம் 36 டபுள் க்ரோச்சேட் தேர்ட் ரவுண்டில் இருக்கணும். ஒவ்வொரு ரவுண்டும் போடும் பொழுதும் கவுண்ட் பண்ணியே போடுங்க. இப்போ தேர்ட் ரவுண்ட் முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் டபுள் க்ரோச்சேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தேர்ட் ரவுண்ட் முடித்த பிறகு ஃபோர்த் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே ஸ்டிச்சில் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போடணும். இங்கே 2 டபுள் க்ரோச்சேட் இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் ஒரு டபுள் க்ரோச்சேட்டு தான். இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்சேட், அதாவது தேர்ட் ரவுண்டில் 1 2 1 2ன்னு போட்டுட்டு வந்தோம் ஸ்டிச்சஸை. இப்போ ஃபோர்த் ரவுண்டில் 1 1 2 1 1 2, அதாவது ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சேட், அடுத்த ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்சேட், அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் வர்றது போல் போடணும். இப்போ நான் போட்டிருக்கிறது 2 ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சில் வர்றது போல் போட்டு முடித்த பிறகு அடுத்தது ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டிருக்கேன். இப்போ அந்த டபுள் க்ரோச்சேட் போட்டு முடித்த பிறகு பக்கத்து ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போடுறோம். இந்த டபுள் க்ரோச்சேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் போடணும். இந்த ஸ்டிச்சுங்க மட்டும் நம்ம கரெக்டாக அந்தந்த ஸ்டிச்சில் கரெக்டாக 2 ஸ்டிச்சு வர இடத்துல 2 ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச்சு வர இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டோன்னா கரெக்டாக இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஒரு இடத்துல ஏதாச்சும் தப்பு பண்ணனாலும் சர்க்கிள் நமக்கு கரெக்டாக வராது, சுருக்கமாக வரும். அதனால் முதல்ல எந்த ரவுண்டு போட்டாலும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடுங்க. ஃபோர்த் ரவுண்டில் 1 1 2 1 1 2ன்னு போட்டு முடித்த பிறகு
48 டபுள் க்ரோச்செட் வரும். இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற டபுள் க்ரோச்செட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த ஃபுல் ரவுண்ட் போட்டு முடித்த பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. 5th ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா 3 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த ஸ்டிச் எப்படி போடணுன்னா ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். 3 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்த பிறகு ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட், அடுத்தது மறுபடியும் ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட், அடுத்த ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோச்செட், அடுத்த ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோச்செட். இதே போல் நம்ம போட்டுகிட்டே வரணும். நான் 4th ரவுண்டோடு நிறுத்தியிருக்கேன். நான் சும்மா உங்களுக்காக செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ரவுண்டு வேணும்னாலும் இந்த மெத்தடில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 6 ரவுண்டில் டபுள் க்ரோச்செட்டில் இதே போல் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். 6ல் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம எவ்வளோ ரவுண்ட் பெருசு வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ரவுண்டு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் டபுள் க்ரோஷெட் சர்க்கிள் எப்படி போடணுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.